ஃபைனலா ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440 இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த பைக்கை வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதாகவும் ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ராம் 440 அப்படிங்கிற இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மோர் பவராக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப நல்ல டார்க்கான ஒரு பைக்காக இருக்குது. இந்த 440cc ஸ்க்ராம் பைக்கில் என்ன மாதிரியான நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் எத்தனை வேரியன்ட் இருக்குது, என்ன ப்ரைஸில் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஹையர் இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் பைக் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 411 அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் 411ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ண பைக் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு. அதோட ப்ரைஸுமே 2,07,000 ரூபாய் எக்ஸோரூம் ப்ரைஸில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ அந்த பைக்கோட ஒரு பிக்கர் இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 440cc ஒரு தரமான ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க 2025ஓட ஃபர்ஸ்ட் வீக்ல ஜான்வரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 440 இப்போ புது இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 443cc SOHC ஏர் கோல்ட் இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.4 ஹார்ஸ் பவரும் 34 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் டைப் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து 6th கியர் அப்படிங்கிறத ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 411 நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்க்ராம் 440 பொறுத்த வரைக்கும் 6th கியர் அப்படின்னு சொல்லிட்டு 6th கியர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி அந்த டூரபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கு. இந்த பைக்கில் 0.75 கிலோகிராம் வந்து வெயிட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா ராயல் என்ஃபீல்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதோட வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போக் வீல்ஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி அலாய் வீல்ஸ்லையும் வந்து இதை பைக் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு வயர்டு ஸ்போக் வீல்ஸ் வேணும்னாலும் பை பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் பிடிக்கும்னாலும் அந்த பைக்குக்கும் நீங்கள் போகலாம். 795 வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் ரியர் டியூப்லெஸ் அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 19 இன்ச் ஃப்ரண்ட் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் பர்பஸ் டயரும் இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 100/90 செக்ஷன் டயரும் ரியர்ல 120/90 செக்ஷன் டயரும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ், ஸ்விட்சபிள் ABS அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைஸ் எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,10,000 குள்ள இந்த பைக்கோட ஒரு பேஸ் மாடலோட பிரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2,05,000 கூட பேஸ் மாடலோட பிரைஸ் இந்த பைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர்ல பாத்தீங்கன்னா மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி தான் இந்த பைக்குமே இருக்கு. 411மே பாத்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி தான் இருக்கும். இந்த பைக்லயுமே USB டைப் A சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அவைலபிளா இருக்கு. இந்த கன்சோல்ல உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டமும் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 300mm சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் ஃப்ரண்ட்லயும் ரியர்ல 240mm சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க்கும் கொடுத்திருக்காங்க. டியூவல் சேனல் ABS சிஸ்டம், அதுலயுமே உங்களுக்கு ஸ்விட்சபிள் ABS தான் கொடுத்திருக்காங்க. நிறைய நியூ கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. நல்ல பெஸ்டான பில்லியனுக்கு அந்த ஒரு கிராப் ரெயில்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸா இருக்கட்டும், சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க ராயல் என்ஃபீல்டு இந்த ஸ்க்ராம் 440 அப்படிங்கிற பைக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அன்வீல் பண்ணிட்டாங்க. நிறைய சேனல்ஸ் இதோட ரிவ்யூவே நீங்க பார்க்க முடியும். பட் இதோட அஃபிஷியலான லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட ஜான்வரியில் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் அன்வீல் பண்ணி மீடியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இதை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதை நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் பார்க்கணும் இல்லை புக் பண்ணணும் அப்படின்னா ஜான்வரி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் பைக் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.